பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பெற வேண்டி பலமுறை கேட்டும் தராத கௌரவாதிகளை சந்தித்து ராஜ்யத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று பாண்டவர்கள் பகவான் கிருஷ்ணரை பணிக்க ஹஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனிடம் தங்களது ராஜ்யத்தை பெற்றுத்தர பணித்தது விஷயத்தை மட்டும் சொல்லாது அவன் எப்படியெல்லாம் அதர்ம வழியில் நடந்து கொண்டிருக்கிறான் என்கின்ற நல்ல உபதேசங்களையும் கூறினான் பகவான் கிருஷ்ணன். பகவான் கிருஷ்ணரை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரதர், காந்தாரி இப்படி அத்தனை பேரும் உபதேசம் கூறியும் திருதராஷ்டிரனும் சரி துரியோதனும் சரி இதனை செவிமடுக்கவில்லை. மாறாக தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட எத்தனிக்க விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்த பக்தர்களை மகிழ்வித்து இதனுடைய தீர்வு யுத்தமே என்று குந்தியை சந்தித்தார் பகவான் கிருஷ்ணன். உன்னுடைய பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டியது ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்க நீண்ட உபதேசத்தை கூறினால் அதனை கேட்ட பீஷ்ம துரோணாதிகள் தங்களுடைய பங்குக்கும் நல்ல விஷயங்களை எடுத்து கூற அதனையும் கேட்கவில்லை. கர்ணனை சந்தித்து அவனுடைய பிறவியினுடைய ரகசியத்தை கூறி பாண்டவர்களில் நீயே மூத்தவன், நீ அரசாள வேண்டும் என்று கிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். ஆனால் அதனை ஏற்க மறுத்தான் கர்ணன். கடைசி வரை தர்மத்தின் பக்கம் நிற்கும் எண்ணம் உன்னிடம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உபப்ளாவ நகரத்திற்கு கிருஷ்ணர் விரைந்தார். இங்கு என்ன நடந்ததோ அதனை பாண்டவர்களிடம் கூற இன்னும் 7 நாளில் யுத்தம், அதனால் தர்மக்ஷேத்திரத்துக்கு சென்று குருக்ஷேத்திரம், தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரம், அங்கு கூடாரங்களை அமைத்து யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை கொடுத்தான் தர்மராஜன். சகுனியனுடைய மகனான உலூகனை தூதுவனாக துரியோதனன் அனுப்பி பாண்டவர்களுடைய மனதை எப்படியெல்லாம் காயப்படுத்த முடியுமோ அப்பேற்பட்ட ஒரு உபதேசத்தை கூறி அனுப்பியிருந்தான். அதனை கேட்டும் நீ தாராளமாக இங்கு இருக்கலாம், செல்ல வேண்டும் என்றால் செல்லலாம் என்றான் தர்மராஜன். இதுவே அவனுடைய தயை. அவனுடைய பலமும் சரி பலவீனமும் சரி இதுவே. போரில் யார் வெல்வார்கள் என்பதை சகுனம் மூலமாக அறிய முடியுமா என திருதராஷ்டிரன் வேதவியாசரிடம் கேட்க சகுன சாஸ்திரத்தை முழுவதும் விளக்கினார். மட்டுமின்றி சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டியை கொடுத்து யுத்தத்தில் என்ன நடக்கிறது என்பதனை அமர்ந்த இடத்திலிருந்தே திருதராஷ்டிரனுக்கு கூறும்படி பணித்து வேதவியாசர் கிளம்ப திருதராஷ்டிரன் இந்த உலகம் உண்டானது மட்டுமின்றி பஞ்சபூதங்கள் அதனுடைய குணங்கள் என்ன என்பதனை கேட்டு மகிழ்ந்தார். சிறிது நாள் கழித்து வந்த சஞ்சயனை பார்த்து அப்பா மகாபாரத யுத்தத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று கேட்க 10வது நாள் யுத்தத்தில் பீஷ்மர் வீழ்ந்தார் என்று ஆரம்பித்தான் சஞ்சயன். ஐயோஹோ, அஸ்தினபுரத்தின் அஸ்திபாரமே ஆடிவிட்டதா? என்னுடைய குழந்தைகளை எப்படியும் பீஷ்மர் காப்பார் என்று மலை போல் நம்பியிருந்தேனே, அவரே வீழ்ந்து விட்டாரே, அவரது வீழ்ச்சிக்கு நானே காரணமாகி விட்டேனே என்று பதைத்தான் திருதராஷ்டிரன். பீஷ்மரே வீழ்ந்தார் என்றால் அங்கு யுத்தம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை சற்று விரிவாக கூறு என்று திருதராஷ்டிரன் கேட்க முதல் நாள் யுத்தத்திலிருந்து சஞ்சயன் அற்புதமாக கூறிக்கொண்டு வருகிறார். இப்பொழுது நாம் பார்த்தோம்னா 13வது நாள் யுத்தத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எப்பொழுது பீஷ்மர் வீழ்ந்தாரோ யார் அந்த சேனாதிபதியாக நியமிப்பது என்று கர்ணனிடம் கேட்க கர்ணனே கூறினான், வயதிலும் அனுபவத்திலும் மிகவும் மூத்தவர் துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியாரிடம் துரியோதனன் கேட்ட ஒரே விஷயம், நீங்கள் தர்மராஜனை சிறைப்பிடித்தால் போதுமானது. நிச்சயமாக மகிழ்ந்தான். யாரு? துரோணாச்சாரியார். பாண்டவரை கொள் அப்படின்னு சொல்லாம சிறைப்பிடித்தால் போதுமானது என்று சொல்கிறானே துரியோதனனே அப்படின்னு சொல்லிட்டு அகமகிழ்ந்தார் துரோணாச்சாரியார். ஆனால் அதனுடைய ராஜதந்திரம் என்னவாக இருந்தது அப்படின்னா,
தர்மராஜனை சிறைப்பிடித்து வந்துவிட்டால் அவனை மீண்டும் பகடை ஆட்டத்தில் அமர வைக்கலாம். ஏன்னா அதன் மேல் மோகம் கொண்டவன் தர்மராஜன் என்பதனை துரியோதனன் அறிவான். மீண்டும் இவர்களை வனவாசம் அக்ஞானவாசத்துக்கு அனுப்பிவிட்டு ராஜபோக வாழ்க்கையை நாம் வாழலாம் என்றே துரியோதனுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணமாக இருந்தது. தர்மராஜன் மேல் இருக்கக்கூடிய அந்த பாசத்தினால் சொன்ன வார்த்தை அல்ல. அப்போ இந்த முழுமையான சொத்துக்களை ஆஸ்தியை தானே அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமே தர்மராஜனை சிறைப்பிடித்தால் மட்டும் போரும் என்று சொன்ன வார்த்தையின் பின்னணியாக இருந்தது. அப்போ அந்த 12வது நாள் யுத்தத்தின் தலைமை தனை துரோணாச்சாரியார் தாங்கினார். பார்த்தோம்னா மிகப்பெரிய பராக்கிரமத்தை காண்பித்தார். இருந்தாலும் தர்மராஜனை நெருங்க முடியவில்லை. பீமனும் அர்ஜுனனும் சேர்ந்து தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பித்து அதன் முன் எதிர்கொள்ள முடியாது கௌரவ சேனைகள் திரும்பி ஓடின என்று 12வது நாள் யுத்தம் முடிந்தது. 13வது நாள் பார்த்தோம்னா ஒரு மதிய நேரம் பாருங்க, அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் சம்சப்தகர்கள் என்ன செய்தாக, எங்களோடு யுத்தத்திற்கு வா என்று அந்த யுத்த களத்திலிருந்து வெகு தூரத்துக்கு கொண்டு சென்று விட்டனர். அப்ப கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தனிமைப்படுத்தப்பட்டனர். ஒரு மதிய நேரம் துரோணாச்சாரியார் ஒரு அற்புதமான பத்ம வியூகத்தை அமைத்தார். இந்த பத்ம வியூகம் அவ்வளவு சாதாரணமானது அல்ல. வீரர்கள் பத்மத்தின்படி நிற்பது என்பது மட்டுமல்ல, அது மந்திரத்தால் சிருஷ்டி செய்வது. இதை அறிந்தவர்கள் வெறும் 4 பேர்கள் மட்டுமே. அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனனுக்கு தெரியும், சரி, பகவான் கிருஷ்ணனுக்கு தெரியும், அதே போல கிருஷ்ணனுடைய மகனான பிரத்யும்னனுக்கு தெரியும், அபிமன்யுவுக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு பத்மயூகம் அமைத்து, அந்த பத்மம்னா தாமரை போன்று, அதனுடைய முகப்பில் முன் வாயிலில் துரோணாச்சாரியார் நின்று கொண்டிருக்கிறார். அதனுடைய தண்டு பகுதி என்று சொல்வார்களே, அந்த தண்டு பகுதியில் துரியோதனன், துச்சாசனன் இவர்களெல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு மூலையில் ஜெயத்ரதன் நின்று கொண்டிருக்கிறான். இப்படி எந்த பக்கத்திலும் ஒரு மகாரதியை அற்புதமாக நிறுத்தி முன்வாயில் துரோணாச்சார் இருந்து கொண்டு, இப்பொழுது அந்த பத்ம யுகத்தில் யார் வரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டிருக்க, இந்த நேரத்தில் அதன் உள் நுழைய வேண்டுமென்றால் இப்ப இருக்கிறது, ஏன்னா கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தூர சென்று விட்டனர். இருப்பவன் ஒரே ஒருவன் அபிமன்யு மட்டுமே. அப்போ தர்மராஜன் முதல் கொண்ட அத்தனை பேரும் கேட்குறாங்க, அபிமன்யு, நீ இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இதனால் உனக்கு கீர்த்தி வரும், கவலைப்படாதே, நாங்கள் உங்கள் பின்னால், அதாவது பத்மயூகத்தை நீ எப்படி முன் தொடர்ந்து சென்றால் அதன் பின்னே நாங்கள் வந்து கொண்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் கூற, இதை என்னிடம் கேட்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எந்த விதமான சலனமும் இல்லை. இது ஒரு சந்தர்ப்பம், ஒரு வீரன் எப்படி இருப்பான் என்பதை அபிமன்யு காண்பித்தார். இதை நீங்க கேட்டு வரமாக அந்த மாதிரிலாம் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை, இதோ செல்கிறேன், அவ்வளவுதான். எதிரிகளை வீழ்த்த வேண்டும், என் முன்னால் யார், அந்த பயம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் கூட இல்லை. 16 வயது கூட இன்னும் முடிவடையாத ஒரு தருணம். இந்த தருணத்தில் இவ்வளவு பெரிய பராக்கிரமத்தை அபிமன்யு காண்பிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவானது. இப்போ கண் இமைக்கும் நேரத்தில் அந்த பத்மயுகத்தை கடந்து சென்றான். துரோணாச்சாரியர் இப்படி திரும்புவதற்குள் துரோணாச்சாரியரை கடந்து சென்றான் அபிமன்யு அப்படின்னு சொல்லிட்டு, வழிநெடுக எதிரில் இருக்கக்கூடிய அந்த கௌரவ சேனைகளை துவம்சம் செய்து கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறான் அபிமன்யு. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னாடியே பாண்டவர்கள் அத்தனை பேரும் அபிமன்யுவை பலமாக இருந்து அவனுக்கு பலம் கொடுக்க வேண்டும் என்று சென்றால், அங்கு நின்றவன் தான் ஜெயத்ரதன். அந்த ஜெயத்ரதனை மீறி பாண்டவர்கள் யாருமே அந்த வியூகத்தை உடைத்து மேல் செல்ல முடியவில்லை. இப்போ ஜெயத்ரதன் ஒருவன்,
மற்ற அனைவரும் நின்றிருக்கிறார்களே, அவன் ஒருவனுக்கு இவ்வளவு சக்தி உண்டா என்கின்ற ஒரு கேள்வி எழலாம். பாருங்க, வனவாச சமயத்தில் திரௌபதியை கவர்ந்து சென்றான். யாரு? ஜெயத்ரதன். அந்த நேரத்தில் பாண்டவர்களால் அடிபட்டு உதைப்பட்டு அவமானப்பட்டான் ஜெயத்ரதன். இதை நாம் நன்கு அறிவோம். உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவனுடைய நகரத்திற்கு அவன் செல்லாது சிவனை குறித்து தபம் இருந்தான். அப்போ பாண்டவர்களை நான் கொல்ல வேண்டும் என்கின்ற வரத்தை கேட்டான். அது உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கூற, அப்போ ஒரு வரம் கொடுத்தார். என்னன்னா, ஒரே ஒரு நாள் பாண்டவர்களை போர் செய்ய விட முடியாது, தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இதோ தருகிறேன் என்கின்ற வரத்தை ஜெயத்ரதனுக்கு கொடுத்திருந்தார். பாருங்க, இந்த வரத்தை அற்புதமாக ஜெயத்ரதன் பயன்படுத்தி கொண்டு அந்த பத்ம வியூகத்தில் உள் செல்ல விடாது அனைவரையும் ஒருவனாக இருந்து தடுத்து ஆட்கொண்டான் ஜெயத்ரதன். இன்னும் சொல்ல போனால் மகாபாரதம் வர்ணிக்கிறது, அங்கு நின்று தடுத்தது வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் சிவனே. ஏன்னா ஜெயத்ரதனுக்கு அவ்வளவு திறமை இயற்கையாகவே அவனிடத்தில் இருந்ததா அப்படின்னா இல்லை என்பதே உண்மை. அப்போ எப்பொழுது தன்னை குறித்து தபம் செய்தானோ தானே இருந்து அவர்களை தடுத்து நிறுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் தாத்பரிய நிர்ணயத்தில் ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் அற்புதமாக எழுதுகிறார். இப்போ பீமசேனன், அவனுடைய பராக்கிரமம் சாமானியமானது அல்ல. நொடி பொழுதில் அந்த ஜெயத்ரதனை தட்டி அந்த பத்ம வியூகத்தில் நிச்சயமாக உள்ளே செல்லக்கூடிய சாமர்த்தியம் அவனிடத்தில் உண்டு. ஆனால் பீமசேனன் ஏன் அமைதியானான் அப்படிங்கிறதுக்கு பாருங்க, இது ஒரு பரம ரகசியம். அவராகவே, அதாவது வாயுதேவனுடைய அவதாரம் பீமசேனன் தெரியும். அவரே மத்வாச்சாரியார் எழுதுகிறார், இறைவனின் இச்சைக்கு மாறாக என்றுமே பீமசேனன் நடப்பதில்லை. பகவானுடைய இச்சை என்ன என்றால், இன்று அபிமன்யுவனுடைய மரணம் நிகழ வேண்டும் என்பதனை அறிந்தான் பீமசேன். பகவானுடைய இச்சைக்கு எதிராக நாம் நிச்சயமாக போராட முடியாது, போராடக்கூடாது என்பதில் திண்ணமாக இருந்தவன் பீமசேன். எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும் இறைவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இறைவனின் இச்சை என்பதனை முன்கூட்டியே அறிந்தவன் பீமசேனன். அப்ப என்னாச்சு? எப்படி ஜெயத்ரதன் பாண்டவர்கள் அனைவரையும் தடுத்தானோ அதே போல அவர்களுக்குள் இவனும் ஒருவனாக இருந்து கொண்டிருந்தான். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் பின்னாடி பாண்டவர்கள் வருகிறார்களா, நமக்கு பலம் தருகிறார்களா, அதெல்லாம் அதை பற்றிய கவலை அபிமன்யுவுக்கு இல்லவே இல்லை. அப்போ பாண்டவர்கள் அனைவரும் தூரத்தே அபிமன்யு செய்கின்ற அந்த சாகசங்களை பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர, ஆனால் அவர்களால் அவன் பின்னே பலமாக நிற்க முடியவில்லை என்பதே உண்மை. இப்ப இந்த இடத்துல வழிநெடுக கௌரவ சேனைகளை துவம்சம் செய்து கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் பாருங்க, ஒரே ஒரு சிறு பிள்ளை, அவனை சுற்றி கௌரவ சேனையில் இருக்கக்கூடிய அத்தனை மகாரதிகளும் ஒன்று சேர்ந்தனர். துரியோதனன், துச்சாதனன், அது மட்டுமா அப்படின்னா துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன், கர்ணன், இப்படி அனைவரும் மகாரதிகள். அதாவது ஒரே நேரத்தில் 10,000 பேரை வீழ்த்தக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவர்கள். அவர் அனைவரையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒருவன். அவன் எப்படின்னா 16 வயது நிரம்பாத ஒரு பாலகன். ஆனால் கொஞ்சம் கூட பயம் சிறிதும் இல்லாமல், எப்படின்னா எதிர் வருகிறவர்களெல்லாம் பந்தாடி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சகுனி, கர்ணன் இவங்கெல்லாம் சாமானியமானவர்களா? எத்தனை வருட அனுபவம்! இவர்கள் அனைவரும் சூழ்ந்து நிற்க அபிமன்யு பயம் என்கின்ற கொஞ்சம் கூட அவன் கண்ணில் கூட தெரியவில்லை.
ஏன்னா இவர்கள் வானமழை அபிமன்யு மேல் பொழிந்து கொண்டிருக்க அது எதுவுமே தன் பக்கத்திலே வரவிடாதபடி ஆகாசத்திலே அதை துண்டு செய்து கொண்டிருந்தான். மட்டுமன்றி எதிர் வருபவர்களுடைய ரதங்களையும் அவர்களுடைய குதிரைகளையும் துவஜத்தையும் நாசம் செய்தான் அபிமன்யு. பாருங்க, இவ்வளவு சிறிய வயதில் இவ்வளவு பெரிய சாகசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அபிமன்யுவை வானத்தில் இருந்து தேவதைகள் ஆசீர்வாதம் செய்தனர். அது மட்டுமல்ல, கந்தர்வர்கள் இவனுடைய பராக்கிரமத்தை பார்த்து நர்த்தனம் ஆடத் தொடங்கினர். பாருங்க, இவ்வளவு சிறிய வயதில் எப்படிப்பட்ட சாகசம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இவர்கள் அனைவரும் இணைந்து எப்படி அபிமன்யுவை எதிர்கொண்டார்கள் என்பதனை நாளையும் பார்க்கலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.